அவர்கிட்ட எல்லாமே சொல்லாங்க. அவர் வந்துட்டு உங்களை பார்த்து ஏன்டா அறிவு இருக்க உனக்கு என்கிட்ட வந்து என்னை பிடிக்கல நீ சொல்கிற அப்படின்லாம் அடிக்க மாட்டார். ஆண்டவரே எனக்கு உங்கள் மேலே பாசமே இல்லை, உங்கள் மேலே பாசத்தை கொடுங்கன்னா அவர் ஒரு 2 கிலோ கொடுப்பார் உங்களுக்கு. சீரியஸாங்க. இல்லை வேற யார்கிட்ட போய் கேட்பீங்க? ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு அன்பே இல்லை, அவர் மேலே ஒரு வாஞ்சை இல்லை, அதை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? வாஞ்சைனாதன்ட்டியா? அவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே அவர் சொல்றாரு, அவன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினாலும் வாஞ்சியா இருக்கப்படினாலே. ஆனால் நான் ஏதோ பொண்டாட்டி கூப்பிட்டனால சரி சொல்லிக்கிட்டே இருப்பா, வாரம் வாரம் சர்ச்சுக்கு வர அதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். வந்த வாரமே இவர் வாஞ்சேன்னு பேசிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. நானே ஏதோ வந்து உட்காந்தோம் அப்படியே போனோன்னா இவர் அன்பை பற்றி அதை பற்றி இதை பற்றி பேச அப்படி நீங்கள் அவர்கிட்ட மனசில் யோசிக்காதீங்க. யோசிக்கிறீங்களே இப்போ அவர்கிட்ட சொல்லுங்க. இவர் சொல்றாரு நமக்கு ஜெபிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஜெபிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவர் தான் கொடுப்பார். ஏன்னா இந்த எண்ட் ஆஃப் த டே அவர் தான் நம்மை நெருக்கி இழுத்துக் கொள்ளுகிறவர். ஆமென். அவர் இழுத்துக் கொள்ளாமல் யாரும் அவர் அருகே வர முடியாது. அவர் ஜெபத்தின் ஆவியை ஊற்றாமல் யாரும் ஜெபிக்கவும் முடியாது. அதனால அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஜெபிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால என்னடா இவர் இப்படிலாம் சொல்றாரு, இப்படி இருந்தால் தான் பாதுகாப்புங்கிறார், அப்போ நமக்கெல்லாம் லைஃப்ல பாதுகாப்பே இல்லை இருக்காது போல அப்படி நினைக்காதீங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவர் இப்படிலாம் பாச சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கணும், அவரை நேசிக்கணும் பிடிக்கணும்லாம் சொல்றாரு, நமக்கு அந்த மாதிரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் மேலே ஒரு வாஞ்சி அவர் கொடுப்பார். அது வரும்போது கபக்குன்னு பிடிச்சிக்கோங்க, அதில் க்ரோ ஆகுங்க. Amen. இங்க பாருங்க, அவன் because he has set his love upon me I will do. இங்க பாருங்க, இந்த சங்கீதம் 91 இருக்குல்ல, பாதுகாப்பின் சங்கீதங்கிறத மறந்துருங்க. இது பாசத்தை பற்றிய ஒரு சங்கீதம். ஏன்னா பாதுகாப்பு பாசத்தின் அடிப்படையில் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பாதுகாப்பு பிள்ளைகளின் சுதந்திரம். ஹல்லேலூயா. Protection is the byproduct of our relationship with God. அதுக்கப்புறம் அதே வசனம் தான், அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அதுக்கப்புறம் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உன்னை நான் பாதுகாப்புறது மட்டும் இல்லைப்பா, உன்னை ப்ரொமோட்டும் பண்ணுவேங்கிறாரு. எவ்வளோ நாள் தான் சும்மா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறது, உன் லைஃப் போர் ஆயிரும். அதனால நான் உன்னை மேலே கொண்டு போய் உயர்ந்த அடைக்கலத்தில் உயர்த்தி வைக்க விரும்புகிறேங்கிறார். எதனால? அவன் என் நாமத்தை அறிந்து. 10 நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்குவாரா? சொல்லுங்க. எல் ஷடாய், எல்ரோ, ஏகவ ஷம்மா, ஏகவ ரூவா, ஏகவ ஈரே, ஏகவ சிட்கேனு, அப்புறம் ஏகவ சபாவோத், அப்புறம்